ஓம் நம சிவாய. இந்த வீடியோல திருவண்ணாமலையை பத்தி பார்ப்போம். திருவண்ணாமலை 2668 அடி உயரம் கொண்டது. இந்த இடத்துல மலை ரூபத்துல இருக்கிறதே சிவன் தான். இந்த மலைய எந்த கிழமையில கிரிவலம் வந்தா என்ன பலன் அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தா சிவபதம் கிடைக்கும். திங்கட்கிழமை கிரிவலம் வந்தா உலகத்தை ஆளக்கூடிய வல்லமை கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தா வறுமை நீங்கி செல்வம் பெருகும். புதன்கிழமை கிரிவலம் வந்தா எல்லா கலைகள்லயும் சிறந்தவங்களா ஆவாங்க. வியாழக்கிழமை கிரிவலம் வந்தா ஞானிகள் ஆகலாம். வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தா விஷ்ணு பதம் கிடைக்கும். சனிக்கிழமை கிரிவலம் வந்தா நவகிரகங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும். திருவண்ணாமலையில ஒரு வருஷத்துல எந்தெந்த மாதத்தெல்லாம் என்னென்ன விசேஷம் நடக்குதுன்னு பார்ப்போம். சித்திரை மாசம் வசந்த உற்சவம் 10 நாள் நடக்கும். வைகாசி மாசத்துல வைகாசி விசாகம் ஒரு நாள் மட்டும் விசேஷமா நடக்கும். ஆனி மாசத்துல ஆனி திருமஞ்சலம் ஒரு நாள் நடக்கும். ஆனி பிரம்மோற்சவம் விசேஷம் 10 நாள் நடக்கும். ஆடி மாசம் ஆடி பூரம் பிரம்மோற்சவம் 10 நாள் நடக்கும். அதே மாசம் சுந்தரரோட உற்சவம் ஒரு நாள் நடக்கும். ஆவணி மாசம் ஆவணி மூலம் உற்சவம் ஒரு நாள் நடக்கும். புரட்டாசி மாசம் நவராத்திரி உற்சவம் 9 நாளைக்கு நடக்கும். ஐப்பசி மாசம் அன்னாபிஷேகம் ஒரு நாளும் கந்த சஷ்டி உற்சவம் 6 நாளும் நடக்கும். கார்த்திகை மாசம் கார்த்திகை தீப பிரம்மோற்சவம் 17 நாள் நடக்கும். மார்கழி மாசம் வைகுண்ட ஏகாதசி ஒரு நாளும் மாணிக்க வாசகர் உற்சவம் ஒரு நாளும் ஆருத்ரா தரிசனம் ஒரு நாளும் நடக்கும். தை மாசம் உத்தராயண புண்ணியகால பிரம்மோற்சவம் 10 நாளும் திரு ஊடல் உற்சவம் ஒரு நாளும் மணலூர் பேட்டை தீர்த்தவாரி உற்சவம் ஒரு நாளும் ரத சப்தமி தீர்த்தவாரி ஒரு நாளும் விசேஷம் நடக்கும். மாசி மாசம் மகா சிவராத்திரி ஒரு நாளும் மாசி மக தீர்த்தவாரி உற்சவம் ஒரு நாளும் நடக்கும். பங்குனி மாதத்துல பங்குனி உத்திர திருக்கல்யாணம் 6 நாள் விசேஷம் நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.